A very good morning and welcome to our daily devotion. Today we'll be looking at Proverbs chapter 11 verse 22 and 23. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்க போது இதில் என்ன சொல்கிறார் சாலமன்னா வந்து பேசிக்கலாக என்ன சொல்கிறாருன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து வெளியே இருக்க அழகோட உள்ளே இருக்க கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். வெளியே இருக்க அழகு என்ன சொல்கிறாருன்னா ஒரு பன்னியோட மூக்கில் போட்டிருக்க ரிங்கு மாதிரி என்ன இருக்கும், அழகாக இருந்தால் அந்த மாதிரி, ஆனாலும் அது உள்ள இட்ஸ் நாட் குட் ஃபார் அஸ்ன்னு சொல்கிறாரு. பிகாஸ் த ரைச்சியஸ் டிசைர் குட் அண்ட் த விக்கெட் வந்து ராத் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேர்ஸ் வந்து வேர்ஸ் 23 என்ன சொல்கிறாங்கன்னா, த டிசைர் ஆஃப் த ரைச்சியஸ் என்ஸ் இன் ஒன்லி இன் குட், த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த விக்கெட் என்ஸ் இன் ராத். ஸோ இதில் நம்ம டேக் அவே என்ன, வெரி சிம்பிள் டேக் அவே என்னன்னா, வெளியே இருக்க அழகோட நம்ம எது முக்கியம்னா உள்ளே இருக்க கேரக்டர் தான் முக்கியம். ஆனால் அது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதோட இப்போ நம்ம சொல்லலாம், அதாவது நம்ம மற்றவங்கள பார்க்க போது இது ரெண்டு வகையில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மற்றவங்கள பார்க்க போது இட்ஸ் வெரி பேட் டு ஜட்ஜ் அதர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் லுக்ஸ். அவங்க லுக்ஸை பார்த்துட்டு அவன் அங்கே ஒரு ரிங்கு போட்டிருக்கான், இந்த மாதிரி பண்ணியிருக்கானா ஒன்று ரவுடி பையன், இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த மாதிரி இட்ஸ் வெரி பேட் டு ஜட்ஜ் பீப்புள் ஆன் தி லுக்ஸ். அது உண்மையாக இருக்கலாம், இட் குட் பி ட்ரூ, பட் as Solomon is here saying, first it's very wrong to judge a people based on just their character, just their looks. அதாவது அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை பார்த்துட்டே அவங்கள ஜட்ஜ் பண்ண, முடி பெருசாக வச்சுருக்கான், இல்லைன்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் போட்டிருக்கான், அது மாதிரி பார்க்கக்கூடாது. நம்ம எப்படி பார்க்கணுன்னா பீப்புள் எப்படி பார்க்கணுன்னா, மற்றவங்களை எப்படி பார்க்கணுன்னா அவங்களோட கேரக்டர் வச்சு தான் பார்க்கணும். அதுக்காக நம்ம கேரக்டர் என்ன நம்ம உடனே தெரியாது, நம்ம அவங்க கேரக்டரை பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். ஸோ அதான் முதல்ல என்னது, நம்ம மற்றவங்கள வந்து கேரக்டர் வச்சு தான். அது ரெண்டாவது என்னது, ஸோ நம்மளுக்கு பர்சனலாக நம்ம இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம், நம்மளும் இதில் என்ன எடுத்துக்கணும்னா நம்மளோட அவுட்வேர்ட் அப்பியரன்ஸோட, நம்ம வந்து நம்மளோட லுக்ஸோட, நம்மளோட வெளி 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 அப்பியரன்ஸோட நம்மளும் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், நம்மளோட கேரக்டரை. நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஃபங்க்ஷன் போகிறோன்னா நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கடுத்து ட்ரெஸ் போட்டு அதுக்கப்புறம் நல்லா பவுடர் அடித்து சென்ட் அடித்து எல்லாம் போவீங்க, கரெக்டாக? ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம நம்மளோட அப்பியரன்ஸை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நம்ம டே டு டே லைஃப்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நம்ம கேரக்டரோட க்ரோத்து, நம்ம கேரக்டரை கல்டிவேட் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் செகண்ட் அண்ட் மெயின் டேக் அவே ஃப்ரம் திஸ் டிவோஷன். ஏன்னா நம்ம கேரக்டர் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, நம்ம அப்பியரன்ஸ் கொடுப்போம். நான் ஆஃபீஸ் போகிறபோது ஆஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி போகிறோன்னா அதெல்லாம் இட்ஸ் கரெக்ட், அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பட் நம்ம அது கொடுக்குற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸு நம்மளோட கேரக்டர், நம்மளோட சுகாவும், நம்ம காட்லியாக வளர்கிறோமா பண்ணுறோமா இல்லையான்றதான், அதே நம்ம அப்பியரன்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அட் த வெரி லீஸ்டாச்சும் கொடுக்குறோமா இல்லையான்றது தான் இங்கே சாலமன் நம்மளுக்கு சொல்ல வர டேக்அவே. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே ஃப்ரம் திஸ். ஸோ ஃபைனலாக என்ன எடுக்கணும் இதுலேருந்து, நம்மளோட இன்னர் காட்லினஸ், அதான் மெயின் டேக்அவே எனக்கு. ஸோ வி ஹாவ் டு கல்டிவேட், நம்ம உள்ளே இருக்க நம்ம கேரக்டரை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் த மெயின் டேக் அவே ஃப்ரம் டுடேஸ் டிவோஷன். தேங்க்யூ.